ஆனா சாக்குரா எப்போ இவ்வளவு பலசாலியானா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு ஒரு வழியா கிராமத்துக்குள்ள ஊடுருவியாச்சு. வணக்கம் மாப்ள, தேனில இருந்து. இதோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. ஹிடன் ஃபிங்கர் ஜூட்சு. அடடா. சாக்குரா பக்கத்துல இருக்கும்போது நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். இல்லன்னா ஒரே பஞ்சில என் கதையை முடிச்சிருவா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எதிரி எப்பவுமே உன்னோட கண்ணு முன்னாடி தான் இருக்கணும் நருடோ. Leave village secret finger jutsu. A thousand years of death. அது இருக்கட்டும், நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்க பாலைவனத்துல அந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. யாராவது இருக்கீங்களா? அடடா, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே. இங்க என்ன நடக்குது? சாக்குரா. சாக்கே. சாக்குரா, எனக்கு காப்பாத்து. தயவு செஞ்சு இங்க வா. இல்ல. அவர் ஹேண்ட் சென்ஸ் இவ்வளவு வேகமா இருக்கு. யாராலையும் இவ்வளவு வேகமா செய்ய முடியாது. வேற மாதிரி இருக்கிறா இது. கத்தா கதையாக்குது இது. ஒரு சகல கலா வல்லவன். உண்மைதான். ஆனா ககாஷி சென்சேக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும்ல. நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? எனக்கு உன் அளவுக்கு மூளை இல்லன்னே வெச்சுக்குவோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? உன்னை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே தெரியல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நான் சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த புக்ல கடைசியா ஹீரோ யாருன்னு? இல்ல இல்ல, ஷாரிங்கன் இருக்கிறதுனால அவ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓ, எனக்கு இது தேவைதான்.